ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பார்க்குற இந்த RFID ரீடர் இருக்குல்ல. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கீஸ நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான ஒரு கீ. இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்ட் டைப்பான ஒரு கீ. ஓகேவா? 2மே என்ன பண்ணும் அப்படின்னா, இதில இருக்கக்கூடிய டேட்டாவ ஒரு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்னலுக்கு பாஸ் பண்ணும். ஓகேவா? டேட்டாவா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதிலருந்து டேட்டாவ இதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேட்டாவ செக் பண்ண முடியும். ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய டேட்டா கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணி, ஒரு சின்ன RFID லாக் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. இத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது 2ல பார்த்தீங்க அப்படின்னா, இதில டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கீ வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில ஒரு கண்டிஷன் குடுத்துருக்கேன். ஸோ இதில இருக்கக்கூடிய கீ இதில மேட்ச் ஆனா மட்டும் தான் எனக்கு வந்து இந்த டோர் வந்து அன்லாக் அப்படிங்கிறது வரணும். அப்படி இல்லன்னா இது லாக்லயே தான் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இப்ப நான் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க